எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட அ. ஸ்டைலே ஒரு தனி ஸ்டைல் இல்லையா? ம். ஆ. படக்க கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவான். ஜர்தா பீடா போட்டு என் பேரதான் மெல்லுவான். படக்க கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவான். ஜர்தா பீடா போட்டு என் பேரதான் மெல்லுவான். ம். கலக்கிட்டீங்க. உங்கள டி. ராஜேந்திரோட நீங்க நல்லாவே பாடிருக்கிறீங்க. சொன்னா நீ சொன்னா சரி. சரி, நீங்க இந்த புது பாட்டெல்லாம் பாடுறீங்க. அ. இப்ப நீங்க அந்த பாடின உங்களோட காலம், அதாவது உங்களோட ஒரு பொன்னான காலங்களில் நீங்கள் அந்த பாடிய பாடல்களுக்கும், இப்போ உள்ள பாடல்களுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க உணர்றீங்க? இப்பதான் கேட்டீங்களே, இப்படிதான் இருக்கான் புது பாட்டு. இப்படிதான் இருக்கான் தமிழ். ம், ம். அந்த தமிழ் வந்து பொன்னான தமிழ். பொன்னான தமிழ். ஆமா. இப்போ உள்ள தமிழ்? இப்ப உள்ள தமிழ் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஏத்த மாதிரி, சின்ன பசங்களுக்கு, யூத் எவனும் ஏறலாமா கோடம் பகம் பசுன்னு இவகாரக நக சீரிடு வாகிசுன்னு இப்படி. இதே மாதிரி பாடல்கள் உங்களோட அந்த நீங்களும் பாடுறீங்க தானே அந்த காலங்கள்ல? இல்ல இந்த மாதிரி நான் பாட மாட்டேனே. இந்த கிளப் டான்ஸ் பாடலாம். அந்த காலத்துல பாடும்போது எவனும் ஏறலாமா கோடம் பாக்கம் பஸ்ன்னு இவகாரக நக சீரிடு வாகிசுன்னு இப்படி பாடணும். இப்ப பாடுறதுக்கு எவனும் ஏறலாமா கோடம் பகம் பஸ்ன்னு இவதாரக நக சீரிடு வாகிசுன்னு மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா. ம். அப்படின்னு சொன்னா அப்ப ஏன் நீங்க இந்த பாட்டை பாட போனீங்க? அது ஏன் இஷ்டம். நான் பாடலன்னா இன்னொருத்தி பாட போறா. இப்படி நீங்க சொன்னீங்க இப்போ ஏன் இந்த பாட்டை நீங்க பாடுனீங்கன்னு. இல்ல அந்த காலத்துல ம். இழந்த பழத்தை கூட இப்படிதான் சொன்னவங்க ரொம்ப பேர். ஏன் இந்த பாட்டை நீங்க பாடுனீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கம் இல்லையே. எனக்கு வெக்கம் கிடையாதுன்னு. என்னோட தொழில், நான் பாடுறது என் தொழில். நான் விட்டேன்னா நீ பாடுவ. ஏன் அதை நான் பாடி என் பேரை எடுத்துக்கலாமே. நானு இன்னொருத்துக்கு ஏன் நான் இடம் கொடுக்கணும். எனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்குவேன். அப்படிதான் இருக்குன்னா ஏன் இன்னொருத்தருக்கு நான் கொடுக்கணும். எனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு யாராவது ஏன் நீங்க இப்படியான பாட்டு பாடுறீங்கன்னு சொல்லி ஏதாவது சொல்லுவாங்களா யாராவது? நீதான் சொன்னீங்க இப்ப நீதானே சொன்ன ஏன் இப்படி பாட்டை பாடுறீங்க, நீங்க பாடாம இருக்கத்தானு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் அஞ்சிரவை இல்லைன்னா பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது. அப்ப நீங்க நரின்னு சொல்றீங்க. நரி, புலி, சிங்கம் எல்லாம் இந்த எல்லா ஆண்டவனால் படைக்கப்பட்ட எல்லா ஈஸ்வரி. உங்களோட இந்த பாடலை கேட்டுட்டு நிறைய சந்தர்ப்பங்கள் வருமே, வந்தால் என்னோட நீதான் சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. எனக்கு நீங்க எத்தனையாம் வகுப்பு வரைக்கும் படிச்சீங்க? SSLC. நீ யாரோ சொன்னாங்க நீங்க பள்ளிக்கூடம் பக்கமே போகலையாமன்னு சொல்லி. சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க, படிச்சவன் நான் இல்லையா. அன்னைக்கு கேட்டீங்களே நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா மேமா அப்படின்னு கேட்கல. கேட்டேன். நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா மேமா அப்படின்னு யார் சொன்னாங்க தெரியலையே. தனிமைப்பட்டு போயிருப்பதாக தான் சொன்னாங்க. தனிமை எதுக்கு நான் பாடணும்? எனக்கு எதுக்கு தனிமை? எனக்கு சுத்தி என்னோட ரசிகர்கள் இருக்கும்போது எனக்கு எதுக்கு தனிமை? நான் ஒரு பட்டத்து ராணி. வேகமா பாடுவீங்க தானே? ஆமா. அந்த வேகமா பாடுற நேரம் நீங்க ஏதாவது பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? அந்த சொற்களை அடிக்கடி வரணும். அதெல்லாம் பிராக்டிஸ் இல்ல, அந்த அந்த ஸ்பாட். அப்ப இதை சொல்லுங்க பாபம். கடலோரம் குடமுருளுது பெறலுதுன்னு சொல்லுங்க. கடலோரம் உருளுது உருளுது பெறலுது, கடலோரம் உருளுது பெறலுது, தத்தளிக்குது தாளம் போடுது. நீ ரெக்கார்ட் பண்ணலையா தெரியலையே. அன்னைக்கு போட்டிய காதோடு தான் புடிச்சு அப்படியா. அவளுக்கு நலகியமும் அவனுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இழகிய மனம், நிலவுக்கென்ன இரவுகள் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும் அவனுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இழகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். அதே மாதிரி இன்னொரு பாட்டு பாடுவீங்க. அவருக்கு என்ன பாட்டு தெரியுமா? முத்துக்கோழிக்க வாரிகளா முச்சையடக்க வாரிகளா, முத்துக்கூடிக்க வாரிகளா முச்சையடக்க வாரிகளா, சிப்பி எடுப்போமா அம்மனுக்கும் சொந்தமில்லையோ, சிப்பி எடுப்போமா அம்மனுக்கும் சொந்தமில்லையோ, முத்துக்கூடிக்க வாரிகளா முச்சையடக்கம் வாரிகளா.
நாகேஷுக்கு எவ்வளவு நல்ல ஒரு நடிகர், அவருக்கு எந்த விருதும் கிடைக்கல, ஆனா மனசுல ஒவ்வொருத்தர் மனசுலயும் அவரு நிறைஞ்சு இருக்கிறார். இதை விட அவர் என்ன கருவாடுதான். நீங்க எல்லாத்தையும் பட்பட்டுன்னு முகத்துல சொல்றீங்க இல்லையா? ஆமா, இதனால அவனுக்கு என்ன என்ன உங்களுக்கு நீங்க அடைஞ்ச பாதிப்புகள் என்ன? கேரக்டரே எனக்கு அப்படிதான். ஏதாவது ஒண்ணுன்னு நான் பட்டு பட்டுன்னு சொல்லிடுவேன். யாரையும் வச்சு பார்க்க மாட்டேன். அது தப்பு அப்படின்னாக்கா தப்பு தான், தப்பு நான் தப்பு பண்ணல அப்படின்னாக்கா நான் அங்க இருந்து நான் ஒதுங்கிடுவேன். எல்லாரையும் சரி அப்படின்னாக்கா நெருப்பு. இப்போ புதுசாலாம் அவங்களோட பாடலெல்லாம் வந்து ஒன்றிருக்கு. அந்த காதோடு தான் நான் பேசுவேன், இப்படி இழந்த பழம், இப்படியான பாடல்களில் இருந்த இனிமை உங்களுடைய குரலில் இப்போது இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அது ஜனங்க எப்படி சொல்றாங்க, அவங்களுக்கு இல்லன்னு சொல்லி சொன்னாக்கா, ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, எவ்வளவு வருஷம், கிட்டத்தட்ட 50 வருஷமா என் குரலை கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இனிமையா இருக்கா இல்லையான்றது ரசிகர்களுக்கு தான் தெரியும். ரசிகர்களாக சொல்றாங்க முதல் இருந்த இனிமை இப்போது இல்லை. அதாவது அந்த ட்ரக் மூலமாக இப்போ வர அந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் நம்மளோட குரலை அழகுபடுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாமே சாஃப்ட்வேர்னால தானே எல்லாம் பண்றாங்க. ஆமா, முன்னெல்லாம் கஷ்டப்பட்டு ஃபுல்லா பாடுவோம். ஓகே. இப்ப வந்து ஒரு லைனு ஒரு வார்த்தை அப்படிதான் எடுக்கிறாங்க. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தானே எல்லாமே பண்றாங்க, மியூசிக்ல இருந்து. ஆனா முதல்ல அப்படி இல்ல இல்லையாமா? அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நாங்க உழைக்கணும். இப்போ உழைப்பு இல்ல, உழைப்பு கிடையாது. இந்த சாஃப்ட்வேர் வச்சு அவங்க கரெக்டா அழகா பண்ணிடுறாங்க. அதை வச்சு அவங்க பண்றாங்க இல்லையா, அந்த கிரெடிட் எல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரும். உங்களுக்கு எங்களுக்கு நாங்க பாடுறோம், அவங்க சொல்லி கொடுக்கறத நாங்க பாடுறோம். எங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா பாடும்படியா நாங்க பாடுறோம். அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி, அதாவது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு நகையெல்லாம் போட்டு அழகா இருப்பாங்களோ அந்த மாதிரி அழகா அவங்க பாட்டை வந்து அவ்வளவு மெனக்கெட்டு அவங்க செய்யறாங்க. அதுக்காக அவங்களுக்கு நன்றி. இந்த சாஃப்ட்வேர்காரங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே அப்படிதான் பாடுறாங்க, எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. காலத்தின் கட்டாயம். அந்த காலத்துல அது இல்ல. அப்படி இல்லாத இருந்தப்போ அந்த பாட்டுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பழைய பாட்டுங்க கேட்க 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 இன்னும் நல்ல இனிமையாதான் இருக்கும். இப்ப பாட்டுங்க இந்த மாதிரி எல்லாம் என்னென்னோ பண்றாங்க. பண்ண வந்த எவ்வளவு சீக்கிரம் வருதோ அவ்வளவு சீக்கிரம் காணா போயிடுது. நீங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லறைகிற மாதிரி இருக்கு உங்களோட பேச்சு. உன்னோட அன்புக்கு நான் ரொம்ப அடிமைப்பா. ஏன் இல்ல, நீ உன்னோட அன்பு எவ்வளவு கரெக்டா நீ கண்டிப்பா கொடுத்தாலே ஆச்சு. இல்லன்னா பாருங்க நாங்க உங்க பாட்டை போட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு அன்பு இருக்கு பாரு, வெறி. அந்த வெறிக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மற்றது அம்மா, அந்த நீங்க இப்போ நல்ல ஒரு இசை ஞானம் உள்ள ஒரு பாடகி நீங்கள். சரி, இப்போ உள்ள வார இசை அமைப்பாளர்கள் உங்களுக்கு பாட்டு சொல்லி தரும் போது அதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்க? நல்லா உண்மையிலே பாடல் சொல்லி தாராங்களா, இப்படித்தான் பாடணும்னு சொல்லி? ஆமா, அவங்க சொல்லி தருவாங்க. அவங்க சொல்லி தர்றதுக்கு இப்ப முன்ன இசையமைப்பாளர்லாம் நல்லா பாடுறவங்க. இப்ப இருக்கிறவங்க பாடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். அவங்களால சரியா பாட முடியாது. ஏதோ கீபோர்ட்ல வாசி காமிப்பாங்க. கீபோர்ட்ல வாசி காமிக்கும் அதை கேட்ச் பண்ணி அதை நாங்க பாடுறது. முன்ன பாடகர்கள்லாம், முன்ன இசையமைப்பாளர்லாம் நல்லா பாடுவாங்க. அவங்க பாடுறதுல நம்ம பாதி பாடினா போறோம் ஓஹோன்னு இருக்கும். இப்ப இருக்கிறவங்களுக்கு பாடுறது எப்படின்றது தெரியல. இப்ப பாடுறதுக்கு என்ன இருக்குதுனாக்கா, உங்க இளையராஜா பாடுறாரு, இளையராஜா பாடுற பாட்டை நம்ம கேக்குறோம். ஆனா இளையராஜா விட ஜானகி அம்மா அதே பாட்டை ஜானகி அம்மா பாடுறச்ச ஓஹோன் இருக்கு, எஸ்பிபி பாடுறச்ச ஓஹோன் இருக்கு. ஆனா இசையமைப்புன்னு வரும்போது இளையராஜா இசையமைப்பு தான் டாப். அவ்வளவு அழகா இருக்கு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி சாஃப்ட்வேர் வந்து சாஃப்ட்வேர்ல என்னென்ன பண்ணலான்றது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க எல்லாரும். அதுக்கும் ஒரு திறமை வேணும்பா. இந்த காதோடு தான் பாட்டு பாடுறீங்க தானே? ஆமா. அது எப்படி, அது அந்த எவ்வளவு இனிமையான ஒரு பாடல். அந்த மாதிரி இசை அமைப்பு அந்த மாதிரி. அந்த கொஞ்சம் பாடலை கொஞ்சம் பாடி காட்ட மாட்டீங்களா? காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன்மடி மீதுதான் கண்மூடுவேன், காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன்மடி மீதுதான் கண்மூடுவேன், காதோடுதான் நான் பாடுவேன். ஒரு பாடகியாக நீங்கள் இருந்து நீங்கள் கண்ட லாபம் என்ன?
அன்பான ரசிகர்களை நான் நிறைய சம்பாரிச்சிருக்கேன். ஓகே, வேற வேற என்ன, நான் நல்லா இன்னைக்கு நல்ல சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், எல்லாமே நல்லா இருக்கேன். என்ன போல அந்த மாதிரி எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். நான் நல்லா இருக்கேன். நான் நிறைஞ்ச மனசுக்காரி. அம்மா. நீங்க அந்த அண்ணாதுரைக்கு பாடின பாட்டு, அறிஞர் அண்ணாதுரைக்கு பாடின பாட்டு இருக்கு தானே? ஆமா. அது வந்து எத்தனை வயசுல நீங்க பாடினீங்க? எத்தனை வயசுன்னு தெரியல தம்பி. எத்தனை ஆண்டு இருக்கு? கேட்கும்போது ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கு. அப்ப பாடின நானு அதே எல்லா வரைக்கும் இப்ப பாடுற பாட்டுக்கும் ரசிக்கிறாங்க ஜனங்க. இந்த வங்க கடல் அலை என்று ஒரு 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 வரி வரும். ஆமா, கரெக்ட். வங்க கடல் அலையே, அது கடல் மாதிரியே அப்படியே. இப்பதான் பாடும்போது அப்ப கூட தெரியல, இப்ப நீ வச்சு கேட்கும் போது உடம்பெல்லாம் புல்லரிக்குது. வங்க வங்க கடல் அலையே எது எப்படி நான் பாடினது எனக்கே புரியல. ஓடி உழைத்த மகன் உறங்கட்டும் அமைதியிலே. நீங்க உயிர் கொடுத்தீங்க அதுக்கு. சரி, கேட்கும் போது கேட்க கண்ணுல எல்லாம் தண்ணி வருது. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. மற்றது நீங்க இவ்வளவு பாட்டு பாடுறீங்க அம்மா, நீங்க உண்மையில வந்துகிட்டு உங்களுக்கு விருது தந்திருக்கணும். தரலையேப்பா. விருது பெறாதவங்க திறமையானவங்க. ஒண்ணு சொல்றேன், விருது வாங்கினா நம்ம உள்ள வச்சிட போறோம், புரியுதா? ஆமா. ஆனா ஒவ்வொருத்தரோட மக்கள் உள்ளத்துல நான் இருக்கிறேன் பாரு, அதுதான் பெரிய விருது. விருது கிடைக்காததுக்கு இதுதான் சமாதானம். இந்த நடந்தது என்னவென்று நீயே சொல்ற பாட்டு பாடுறீங்க தெரியுமா? ஆமா. அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க பாடின பாடல் எல்லா பாட்டும் ஞாபகம் இருக்கா? எல்லாம் நீ சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வரும். நடந்தது என்னவென்று நீயே சொல்லு, ரகசியம் பேசுகின்ற கண்ணால் சொல்லு, லல்லல்லல்லா லல்லல்லல்லா லல்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 ல
நீ சொல்லு நடந்தது என்னவென்று நீயே நீயே சொல்லு ரகசியம் பேசுகின்ற கண்ணால் சொல்லு. அந்த பாடலாம் முடிச்சு அழிக்க பார்த்து தப்பிட்டீங்க. ஐயோ கடவுளே. மற்றது அம்மா பேர் என்னங்க உங்க பேரு? என் பேர் வந்து அஸ்ரஃப். அஸ்ரஃப். ஆமா. அஸ்ரஃப் ஞாபகம் இருக்கு. நீ ஏற்கனவே ஏசிருக்கீங்க, பாராட்டி இருக்கீங்க. நீ ஐயோ உன்னை நான் போப்பா வாப்பான்னு பேசியிருக்கேன், பரவாயில்லையா? நீங்க அம்மா தான் எனக்கு. நீ சின்ன பிள்ளை தான். நீ என்னப்பா அப்படி கேக்குற நான் சும்மா விளையாட்டுக்காக பேசுனேனா அது அப்படியே நான் அதே மாதிரி எடுத்து போட்டு நீ காமிக்கும் போது உள்ளத்துலயே உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப அது சாதாரண பேசிக்கிட்டே இருந்து அஸ்ரப் இப்படி பண்ணிருக்கேன் போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உலக அளவுல பெருமை சேர்த்திருக்கேன்னு சந்தோஷப்படுறேன். எனக்கு ரொம்ப பெருமை. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ.